friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான DIY பெயிண்டிங் தான். வாட்டர் கலர்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் DIYக்கு வாட்டர் கலர்ஸ், பென்சில், ப்ரஷ், ஸ்பாஞ்ச் அண்ட் ஒன் நோட் தேவை. அண்ட் நோட் மெயினாக வாட்டர் கலர்ஸ்க்காக வருது. அந்த ஷீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். பட் இது சிம்பிள் DIY அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் ட்ராயிங் நோட் புக் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க பெயிண்ட் எல்லோ ஆக்கரை ரொம்ப தண்ணியில் டைல்யூட் பண்ண வேணாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு அதில் டிப் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டரில் மட்டும் ஒரு ஏரியா விட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சு அந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதே எல்லோ ஆக்கர் மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த டார்க் ப்ரௌன் கலர் ஒரு ஷேட் வரும், பர்ன் சியானான்னு, அந்த கலரை மிக்ஸ் பண்ணி சேம் ப்ராசஸ் நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்டீரியரில் அந்த ஆல்ரெடி அடித்த எல்லோ ஆக்கர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அதை மட்டும் விட்டுட்டு சுற்றி ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே கலரில் பர்ன் சியானா எல்லோ ஆக்கர் இருக்கிற இதுலேயே ஐவரி பிளாக், அதாவது நார்மல் பிளாக் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸில் மட்டும் நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு அதே எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்டீரியரில் இதே மாதிரி ஒரு பிரான்ச் போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நார்மல் HB பென்சிலில். தென் இந்த மாதிரி 2 ஓவல் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே ஒரு சர்க்கிள் அண்ட் தென் கீழே ஒரு V ஷேப் நல்லா எலாங்கேட்டடாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட 2 அந்த சிம்பிள் பேர்ட்ஸாக இருக்க போகுது. நவ் பிளாக் கலர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண எல்லா ஷேப்ஸ்க்குமே மேலே நான் கொடுத்துக்கிறேன், பிரான்ச்சஸ் அண்ட் அந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் தென் பிரான்ச்சஸோட எல்லா எட்ஜ்லேயுமே லீவ்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். That's all friends. இந்த ஃபர்ஸ்ட் DIY ரொம்ப சிம்பிள் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப க்யூட்டான DIY. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அக்ரலிக்ஸ் யூஸ் பண்ணி வால் ஆர்ட்டாக கூட பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் DIY ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒரு கேர்ள் ட்ராயிங். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணி தட் இஸ் ஹெட் அண்ட் அது கீழே ஒரு நெக் மாதிரி அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ட்ரா பண்ணிடலாம். கீழே கவுனில் தான் நம்ம மெயினாக அந்த வாட்டர் கலர்ஸே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் டீட்டெயிலிங்ஸ் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளைனாக போட்டுடலாம். நான் பன் ஹேர் ஸ்டைல் மாதிரி ட்ரா பண்ணுறதுனால உள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொபால்ட் ப்ளூ வச்சு டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேலேயே அந்த பர்பிள் கலரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் யூஸ் பண்ணும்போது
கீழே இருக்க ப்ளூவும் லைட்டாக தெரியணும், அந்த மாதிரி வந்து பர்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 4 இயர்பட்ஸை ஒன்றா சேர்த்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வாட்டரில் டைல்யூட் பண்ண ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க பெயிண்டில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். கீழேயும் மேலேயும் மட்டும் நிறைய அந்த டாட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிடில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டில் இருக்கும். அண்ட் தென் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ரொம்ப ரஃப்பாக இருக்கலாம் சில டைம்ஸ், அதனால ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி லைட்டாக மேலே டேப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து டார்க்கர் ஷேட், அதுக்கப்புறம் லைட்டர் ஷேட், அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்த கலர்ஸ் வந்து கொபால்ட் ப்ளூ அண்ட் பர்பிள் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து என்ன கலர் கவுன் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மேலே கொடுக்குற கலர்ஸும். ஓகே, தென் அந்த ஹேர் வந்து நம்ம யூஸ்வலாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அவுட்டர்லேருந்து இன்சைடில் ஒரு மாதிரி ஒரு கிரேடியன்ட் எஃபெக்டில். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஹேர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு, ரியலிஸ்டிக்காக வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத. ஆல்ரெடி ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டார்க் பண்ணி இந்த செகண்ட் DIY ஆர்ட்டை வந்து முடிச்சிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதை பென்சிலுக்கு பதிலாக பிளாக் பால் பென் ஆர் பிளாக் ஜெல் பெனில் கூட பண்ணலாம், அதுவும் ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தேர்ட் DIY வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் கொபால்ட் ப்ளூவை நிறைய வாட்டரோட மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஸ்பாஞ்சை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே திட்டாக இருக்கும். நான் வந்து பட்ஸை ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி ஸ்டார்ஸ் மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இதுக்கு பதிலாக டூத் ப்ரஷ்ஷை கூட வந்து ஒயிட் பெயிண்டில் டிப் பண்ணி பண்ணலாம், அது ஒரு குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரஷ்ஷில் கூட வந்து பண்ணலாம். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் தான், நீங்கள் எதை வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கீழே இருக்க ஃபுல் கிரவுண்டுமே வந்து பிளாக் கலரில் மட்டுமே பண்ண போகிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை வந்து நீங்கள் இன்னும் நைட்டு மாதிரி ஆக்கணும். பட் இது வந்து கைண்ட் ஆஃப் ஈவினிங் மாதிரி, ஒரு லேட் ஈவினிங் மாதிரி தான் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ட்ரீஸ் அண்ட் அதர் பேக்ரவுண்ட் வந்து நான் கலர்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்சல்யூட்லி பிளாக் வித் ஒன்லி பிளாக் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரஷில் லீவ்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் பட்ஸ் யூஸ் பண்ணி கீழே அங்கங்கே வந்து குட்டி லீவ்ஸாக இருக்கிற மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கீழேயும் நான் வந்து ஒரு புஷ் மாதிரி எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்ஸில் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதுதான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக். இது என்னதுன்னா, டேப் வரும் இல்லையா, அந்த டேப்லெட் மாதிரி பெயிண்ட்டு, அந்த மாதிரி பெயிண்ட்லலாம் இந்த மாதிரி லோ குவாலிட்டியில் வந்து ப்ரஷ் வரும். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு
சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஆர் கைண்ட் ஆஃப் புஷ் மாதிரி அழகா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சம்வாட் லைக் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது, டிஸ்டன்ஸில் இருக்க ஃப்ளவர் ஆர் புஷ் பண்றீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேலே ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீழேயும் வந்து ஒரு க்ரீன் பேஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 3DIYமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். See you next another interesting video, friends. Bye bye.